ஜெபம் என்றால் என்ன? இன்று என்னுடைய வாழ்வில் தேவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு அறிவுரை கூறுவது ஜெபமா? அல்லது நான் என்னுடைய வாழ்வில் இன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் அறிவுரை கேட்பது ஜெபமா? நமக்கு உதவி தேவைப்படும் போது மட்டும் நண்பரிடம் செல்வது சிறந்த நட்பா? அல்லது நம் அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் தினமும் பகிர்ந்து அவரது பாரங்களில் பங்கேற்பது சிறந்த நட்பா? தேவை வரும்போது மட்டும் அல்லது கஷ்டங்கள் வரும்போது மட்டும் தேவனிடம் ஜெபித்தால் எப்படி இருக்கும் என்பதை யூகித்து பாருங்கள். ஒரு வீரன் போருக்கு வருகிறேன் என்று சொல்லி எல்லா தளவடங்களையும் பெற்று சென்று படை தளபதியிடம் தொடர்பில் இல்லாமல் காணப்பட்டால் என்ன பிரயோஜனம்? ஆவியோடு இணைந்து ஜெபத்தில் செயல்படாமல் அவன் அணிந்துள்ள ஆவியின் போர்க்கவசங்களால் என்ன பிரயோஜனம்? வெளியே வீதியிலும் நிகழ்வுகளிலும் மாத்திரம் வைத்து பிறர்கான அடுக்குமொழியில் பேசி வீட்டில் வந்தால் கணவனிடம் எந்த தொடர்பும் இல்லாத மனைவி எப்படியோ அப்படியே அந்தரங்கத்தில் மணவாளனாகிய இயேசுவோடு ஜெபத்தில் பேசாமல் மற்றவர்கள் பார்வைக்கு சபையில் மட்டும் ஜெபம் செய்யும் மணவாட்டியின் உறவும் காணப்படும். இப்படி கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழந்தை அம்மாவிடம் உணவு கேட்கிறது. தாய் உணவு பரிமாற தயாராக சாப்பாட்டு அறையில் இருந்து அழைக்கிறாள். ஆனால் குழந்தை தாயின் சத்தத்தை கேட்காமல் மீண்டும் மீண்டும் சாப்பாடு வேண்டும் என்று படுக்கை அறையில் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? தேவனின் சத்தத்தை கேட்க அமைதியாக சில நிமிடங்கள் ஜெபத்தில் அவரது சமூகத்தில் அமராதவர்களின் நிலைமையும் இப்படியே. தேவனிடம் ஆவிக்குரிய பெரிய காரியங்களை நாடுங்கள். நித்தியத்திற்கு பிரயோஜனம் இல்லாத அற்ப பொருளுக்காகவும் தற்காலிக தேவைகளுக்காகவும் ஜெபித்து ஆவியின் கனியையும் தேவ ஞானத்தையும் தேவ ஆலோசனையும் தேவ பலத்தையும் விட்டு விடாதீர்கள். நித்தியமானவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.